கர்மயோகம் சொற்பொழிவு. தலைப்பு: அவரவர் நிலையில் அவரவர் பெரியவரே. பிரகிருதி அல்லது இயற்கை 3 சக்திகளால் ஆக்கப்பட்டிருப்பதாக சாங்கிய தத்துவம் கூறுகிறது. இவை சமஸ்கிருதத்தில் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று அழைக்கப்படுகின்றன. தூள உலகில் இவை முறையே சமநிலை, செயல்நிலை, மந்தநிலை என்ற நிலைகளில் வெளிப்படுவதாக நாம் கொள்ளலாம். இருள் அல்லது செயலற்றிருப்பது தமசின் அடையாளம். ஈர்ப்பு மற்றும் விலக்கு சக்திகளாக வெளிப்பட்டுச் செயல்புரிவது ரஜஸ். இந்த இரண்டின் சமநிலையே சத்துவம். ஒவ்வொரு மனிதனிடமும் இந்த 3 சக்திகளும் உள்ளன. சில வேளைகளில் தமஸ் தலைதூக்கி நிற்கும். அப்போது நாம் சோம்பேறிகளாக இருப்போம். நம்மால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏதோ சில கருத்துக்களை பிடித்துக்கொண்டோ வெறும் சோம்பேறித்தனம் காரணமாகவோ கட்டுண்டிருப்போம். மற்ற நேரங்களில் செயல்நிலை ஓங்குகிறது. சில வேளைகளில் இரண்டையும் சமன்படுத்துகின்ற அமைதி நிலவுகிறது. வெவ்வேறு மனிதர்களில் பொதுவாக இந்த 3 சக்திகளுள் ஏதாவது ஒன்று மேலிட்டு நிற்கும். ஒருவன் செயலற்று மந்தமாக சோம்பேறியாக இருக்கிறான். இன்னொருவனிடம் செயல், ஆற்றல், சக்தி வெளிப்பாடு இவை மிகுந்திருக்கிறது. இன்னும் சிலரோ செயலின்மை என்ற இரண்டுமே சமன்படுவதால் விளைகின்ற இனிமையும் அமைதியும் மென்மையும் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். மிருகங்கள், மரங்கள், மனிதர்கள் என்று படைப்பு முழுவதிலுமே இந்த வெவ்வேறு சக்திகளின் அதிகமான அல்லது குறைந்த வெளிப்பாட்டை நாம் காணலாம். கர்மயோகத்தில் இந்த 3 குணங்களையும் சிறப்பாக விளக்க வேண்டியுள்ளது. அவை என்ன, அவற்றை எப்படி உபயோகிப்பது என்பதை கற்பித்து நாம் இன்னும் சிறப்பாக செயல்புரிவதற்கு கர்மயோகம் உதவுகிறது. மனித சமுதாயம் என்பது பல படிகளுடன் கூடிய ஓர் அமைப்பாக உள்ளது. நன்னெறியைப் பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும். கடமை என்றால் என்ன என்பதும் நாம் அறிந்ததே. அதே வேளையில் நன்னெறி என்பதன் பொருள் நாட்டிற்கு நாடு பெரிதும் மாறுபட்டிருப்பதையும் நாம் காண்கிறோம். ஒரு நாட்டில் நன்னெறியாக போற்றப்படுவது இன்னொரு நாட்டில் மிகவும் இழிந்த செயலாக தூற்றப்படுகிறது. உதாரணமாக, சில நாடுகளில் சகோதரர்களின் பிள்ளைகள் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்வார்கள். மற்றொரு நாட்டிலோ இது முற்றிலும் முறைகேடாக கருதப்படுகிறது. சில நாடுகளில் சகோதரனின் மனைவியை திருமணம் செய்து கொள்ளலாம். இன்னொரு நாட்டில் இது தவறென்று கருதப்படும். ஒரு நாட்டில் மக்கள் ஒரு முறைதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு நாட்டில் பல முறை திருமணம் அனுமதிக்கப்படுகிறது. இவ்வாறு ஒழுக்கம் என்று கூறப்படுபவை அனைத்திலுமே அளவுகோல் பெரிதும் வேறுபடுகிறது என்றாலும், ஒழுக்கம் என்பதற்கு உலகம் தழுவியதான அளவுகோல் ஒன்று இருந்தே ஆக வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். கடமையின் விஷயமும் இதுதான். அது பற்றிய கருத்தும் நாட்டிற்கு நாடு வெகுவாக வேறுபடுகிறது. ஒரு நாட்டில் ஒருவன் சில காரியங்களை செய்யவில்லை என்றால் கடமை தவறியவனாக குறை கூறப்படுவான். அதே செயல்களை அவன் வேறொரு நாட்டில் செய்தாலோ அவன் தவறாக நடந்து கொண்டதாக குறை கூறப்படுகிறான். எனினும் கடமை பற்றிய உலகம் தழுவிய ஏதாவது கருத்து இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். இது போலவே சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் சிலவற்றை தங்கள் கடமையாக கருதுகிறார்கள். அதே நேரத்தில் மற்றொரு பிரிவினர் அது முழுக்க முழுக்க தவறு என்று கருதுகிறார்கள். அத்தகைய செயல்களை செய்ய நேருமானால் துடித்து விடுகிறார்கள். 2 வழிகள் நமக்கு தென்படுகின்றன. ஒன்று அறிவிலிகளின் வழி. உண்மையை அடைய ஒரே வழிதான் உள்ளது என்று அது கூறுகிறது. மற்றொன்று சான்றோரின் வழி. நமது மன அமைப்பிற்கும் நாம் வாழ்கின்ற நிலைக்கும் ஏற்ப கடமையும் ஒழுக்கமும் மாறலாம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடமை என்பதிலும் ஒழுக்கம் என்பதிலும் படிகள் இருக்கின்றன. வாழ்க்கையின் ஒரு நிலையில் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் கடமையாக இருப்பது மற்றொன்றில் அவ்வாறு இருக்காது, இருக்கவும் முடியாது என்பதுதான். இதற்கு ஓர் உதாரணம் கூறுவோம். எல்லா ஆச்சாரியர்களுமே தீமையை எதிர்க்காதீர்கள், அகிம்சையே மிக உயர்ந்த ஒழுக்க லட்சியம் என்று உபதேசித்திருக்கிறார்கள். இந்த உபதேசத்தை நம்மில் சிலர் அப்படியே கடைபிடிக்க முயல்வோமானால் சமுதாய அமைப்பே இடிந்து தூள் தூளாகிவிடும்.
அயோக்கியர்கள் நம் சொத்துக்களையும் வாழ்க்கையையும் பறித்துக்கொண்டு தங்கள் விருப்பப்படி நம்மை ஆட்டி வைப்பார்கள். இது நமக்குத் தெரியும். இத்தகைய அஹிம்சை சமுதாயத்தில் ஒரே ஒரு நாள் கடைபிடிக்கப்பட்டாலும் கூட பெரும் நாசமே விளைவாக இருக்கும். ஆனாலும் தீமையை எதிர்க்காதீர்கள் என்ற அந்த உபதேசத்தின் உண்மையை உள்ளுணர்வின் மூலமாக நம் இதய ஆழங்களில் உணரவே செய்கிறோம். இது மிக உயர்ந்த லட்சியமாக நமக்கு தோன்றுகிறது. என்றாலும் இந்த கோட்பாட்டை உபதேசிப்பது என்பது மனிதகுலத்தின் பெரும் பகுதியை நிந்திப்பதற்கே சமமாகும். அது மட்டுமல்ல, தாங்கள் எப்போதும் தவறையே செய்கிறோம் என்ற எண்ணத்தை அது மனிதர்களிடம் உண்டாக்கிவிடும். அவர்கள் எந்த வேலையை செய்தாலும் அவர்களின் மனசாட்சியில் சந்தேகங்கள் எழுந்தவண்ணமே இருக்கும். இது அவர்களை பலவீனப்படுத்துகிறது. இவ்வாறு தொடர்ந்து தங்களையே மறுப்பது மற்ற பலவீனங்கள் உண்டாக்கும் தீமையை விட அதிக தீமையை தரும். எந்த மனிதன் தன்னைத்தானே வெறுக்கத் தொடங்கிவிட்டானோ அவனுக்கு அழிவின் வாசல் எப்போதோ திறந்துவிட்டது. இது ஒரு நாட்டிற்கும் பொருந்தும். நமது முதற்கடமை நம்மை நாம் வெறுக்காமல் இருப்பதுதான். ஏனெனில் நாம் முன்னேற வேண்டுமானால் முதலில் நமக்கு நம்மிடம் நம்பிக்கை வேண்டும், பிறகு கடவுளிடம் நம்பிக்கை வேண்டும். தன்னிடம் நம்பிக்கை இல்லாதவன் கடவுளிடமும் ஒருபோதும் நம்பிக்கை வைக்க முடியாது. எனவே நமக்கு எஞ்சியுள்ள வழி இந்த ஒழுக்கம், கடமை பற்றிய கருத்துக்களெல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் என்பதை ஏற்றுக்கொள்வதுதான். தீமையை எதிர்ப்பது என்பது எல்லா வேளைகளிலும் தவறாக முடியாது. அது தன்னளவில் தவறானதல்ல. அது மட்டுமல்ல, சில சூழ்நிலைகளில் தீமையை எதிர்க்க வேண்டியது ஒருவனது கடமையாகவும் அமையக்கூடும். பகவத்கீதையை படிக்கும்போது மேலை நாட்டினராகிய உங்களுள் பலருக்கு அதன் 2ஆம் அத்தியாயம் திகைப்பை அளிக்கலாம். எதிரணியில் நண்பர்களையும் உறவினர்களையும் காண்கின்ற அர்ஜுனன் போரிட மறுக்கிறான், எதிர்க்க மறுத்துவிடுகிறான். அஹிம்சையே அன்பின் மிக உயர்ந்த லட்சியமென்று அதற்கு அவன் காரணம் காட்டுகிறான். அவனை ஸ்ரீகிருஷ்ணர் கபடதாரி என்றும் கோழை என்றும் அழைக்கிறார். எந்த விஷயத்திலும் 2 கோடிகளும், அதாவது 2 எல்லைகளும் ஒன்று போலவே தோன்றும் என்பது நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடமாகும். இருக்கின்ற எல்லையும் இல்லாத எல்லையும் எப்போதும் ஒன்று போலவே உள்ளது. அதிர்வுகள் மிக குறைவாக இருந்தாலும் நம்மால் ஒளியை காண முடியாது. மிக விரைவாக அதிகமாக இருந்தாலும் நம்மால் அதை காண முடியாது. அதுபோல்தான் ஒலியும். மிக மிக தாழ்வான சுரத்தில் இருந்தால் ஒலியை கேட்க முடியாது. மிக அதிகமாக இருந்தாலும் கேட்க முடியாது. எதிர்ப்பதற்கும் எதிர்க்காதிருப்பதற்கும் இடையிலுள்ள வித்தியாசமும் இதுபோன்றதே. ஒருவன் தனது பலவீனத்தால், சோம்பலால், இயலாமையால் எதிர்க்காமல் இருக்கிறான், எதிர்க்கக்கூடாது என்பதற்காக அல்ல. இன்னொருவன் தான் நினைத்தால் யாரும் தடுக்க முடியாத அளவிற்கு தன்னால் எதிர்க்க முடியும் என்பது தெரிந்தவன். இருந்தாலும் அவன் பகைவர்களை அடிக்கவில்லை, மாறாக வாழ்த்துகிறான். பலவீனம் காரணமாக எதிர்க்காமல் இருந்தவன் பாவம் செய்தவனாகிறான். அதனால் அஹிம்சை அல்லது எதிர்க்காமல் இருப்பதன் விளைவாக வருகின்ற எந்த பலனையும் அவன் அடைய முடியாது. மற்றவனின் விஷயத்திலோ அவன் எதிர்த்திருப்பானானால் அவனும் பாவம் செய்தவனாகிறான். புத்தர் தமது சிம்மாசனத்தை துறந்தார், தமது பதவியை துறந்தார். அது உண்மையான துறவு. ஆனால் துறப்பதற்கு எதுவும் இல்லாத பிச்சைக்காரன் ஒருவனிடம் துறவு என்ற பேச்சே எழ முடியாது. அஹிம்சை, லட்சியம், அன்பு முதலியவற்றை பற்றி பேசும்போது உண்மையில் நாம் எதை குறிப்பிடுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்ப்பதற்கான வலிமை நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆற்றல் இருந்தும் அதை பயன்படுத்துவதில்லை என்ற உறுதியுடன் எதிர்க்காதிருந்தோமானால் அது மகத்தான அன்பின் விளைவாக எழுந்த செயல். நம்மால் எதிர்க்கவே முடியாத நிலையில் இருந்து கொண்டு மேலான அன்பின் காரணமாகத்தான் அப்படி எதிர்க்காமல் இருக்கிறோம் என்று எண்ணி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது அஹிம்சைக்கு முற்றிலும் எதிரான ஒன்று. தனக்கு எதிராக பெரிய படையை பார்த்த அர்ஜுனன் கோழையாகிவிட்டான்.
அந்த அன்பு காரணமாக நாட்டிற்கும் அரசனுக்கும் தான் ஆற்ற வேண்டிய கடமையை மறந்தான். அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனை கபடன் என்று கூறினார். நீ புத்திசாலி போல் பேசுகிறாய், உன் நடத்தையோ உன் கோழைத்தனத்தை காட்டிக் கொடுத்து விடுகிறது. எனவே எழுந்து நில், போரிடு. இதுதான் கர்மயோகத்தின் மையக் கருத்து. அகிம்சையே மிக உயர்ந்த லட்சியம். அப்படி எதிர்க்காமல் இருப்பது நடைமுறை வாழ்வில் மாபெரும் சக்தியின் வெளிப்பாடு. தீமையை எதிர்ப்பது என்பது அகிம்சை என்னும் ஒரு மாபெரும் சக்தி வெளிப்பாட்டை அடைவதற்கான பாதையில் ஒரு படி. இந்த உண்மையை அறிபவனே கர்மயோகி. இந்த உயர்ந்த லட்சியத்தை அடையும் வரையில் தீமையை எதிர்ப்பதே ஒருவனின் கடமை. அவன் செயலில் ஈடுபடட்டும், அவன் போராடட்டும், முடிந்த அளவு ஆற்றலுடன் எதிர்க்கட்டும். அப்போது மட்டுமே, எதிர்க்கின்ற ஆற்றலை பெற்ற பிறகு மட்டுமே அகிம்சை ஒரு நற்பண்பாக அமைய முடியும். நான் ஒரு முறை என் நாட்டில் ஒருவனை சந்தித்தேன். அவனை ஏற்கனவே எனக்கு தெரியும். அவன் ஒரு முட்டாள், மந்தபுத்திக்காரனும் கூட. அவனுக்கு எதுவுமே தெரியாது. தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் அவனிடம் கிடையாது. ஒரு மிருகம் போல் வாழ்ந்து வந்தான். அவன் என்னிடம் வந்து, கடவுளை அறிவது எப்படி, முக்தி பெறுவது எப்படி என்று கேட்டான். நான் அவனிடம், உனக்கு பொய் சொல்லத் தெரியுமா என்று கேட்டேன். தெரியாது என்றான் அவன். உடனே நான், அப்படியானால் அதை தெரிந்து கொள். ஒரு மிருகம் போல் கட்டை போல் இருப்பதை விட பொய் சொல்வது எவ்வளவோ சிறந்தது. உறைந்து போனது போல் இருக்கிறாய் நீ. எல்லா செயல்களுக்கும் அப்பாற்பட்ட அமைதியான சமநிலையை நீ இதுவரை அடையவில்லை. ஒரு கெட்டதை கூட செய்ய முடியாத அளவிற்கு நீ மந்தபுத்தி உடையவனாக இருக்கிறாய் என்றேன். அவனுடையது சற்று அதிகப்படியான உதாரணம். கேலியாகத்தான் நான் அவனிடம் இதை சொன்னேன். நான் சொன்னதன் பொருள் என்னவென்றால், செயல்நிலையை கடந்து பூரண அமைதியை அடைய வேண்டுமானால் ஒருவன் ஆர்வத்துடன் செயலில் ஈடுபட வேண்டும். செயலற்றிருப்பதை எல்லா வகையிலும் தவிர்க்க வேண்டும். செயல்நிலை என்றாலே எதிர்த்தல் என்பதுதான் எப்போதும் பொருள். மனம் மற்றும் உடல் சம்பந்தமான எல்லா தீமைகளையும் எதிர்த்து போரிடு. எதிர்ப்பதில் வெற்றி பெற்ற பின்னரே அமைதி வரும். யாரையும் வெறுக்காதே, தீமையை எதிர்க்காதே என்றெல்லாம் சொல்வது மிகவும் எளிது. ஆனால் பொதுவாக அதை பின்பற்றினால் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரிந்ததே. சமுதாயத்தின் கண்கள் நம்மீது இருக்கும்போது நாம் பெரிய அகிம்சாவாவி போல் நடிக்கலாம். ஆனால் அந்த நேரம் முழுவதும் நமது இதயம் அரித்துக் கொண்டிருக்கும். அகிம்சையின் விளைவாக வருகின்ற அமைதியை ஒரு சிறிது கூட நாம் அனுபவிக்கவில்லை. இதைவிட எதிர்ப்பது நல்லதென நமக்கு தோன்றுகிறது. நீ பணம் சேர்க்க ஆசைப்படுகிறாய். அதே வேளையில் பணத்தை குறிக்கோளாக உடையவனை உலகம் முழுவதும் கொடியவன் என்று நினைக்கிறது என்பதை அறிந்தால் பணத்தை சேர்ப்பதற்கான போராட்டத்திலும் ஒருவேளை இறங்க துணிய மாட்டாய். ஆனால் உன் மனமோ பணம் பணம் என்றே இரவும் பகலும் அலைந்து கொண்டிருக்கும். இது கபடத்தனம். இதனால் எந்த பலனும் இல்லை. உலகத்தில் குதித்து போராடு. படவேண்டிய வேதனைகளையெல்லாம் படு. இன்பங்களையெல்லாம் அனுபவி. அதன் பிறகே துறவு வரும். அதன் பிறகே அமைதி வரும். எனவே பதவி, ஆசை, அது இது என்று எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொள். அவை எல்லாம் மிக மிக சாதாரணமானவை என்பதை நீ புரிந்து கொள்ளும் காலம் அதன் பின்னர் வரும். இப்படி இந்த ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளாத வரையில், செயல் புரிகின்ற நிலையை கடக்காத வரையில் அமைதி நிலையை, சாந்த நிலையை, சரணாகதி நிலையை அடைய முடியாது. அமைதி, துறவு போன்ற கருத்துக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உபதேசிக்கப்பட்டு வந்துள்ளன. குழந்தை பருவத்திலிருந்தே எல்லோரும் அதை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த நிலையை அடைந்துள்ளவர்கள் மிகச் சிலரே. நான் உலகில் பாதிக்கு மேல் பயணம் செய்திருக்கிறேன். இத்தகைய அமைதியையும் எதிர்க்காத நிலையையும் அடைந்துள்ள 20 பேரையாவது பார்த்திருப்பேனா என்பதே சந்தேகம்தான். ஒவ்வொரு மனிதனும் தனக்குரிய சொந்த லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதை அடைய பாடுபட வேண்டும். அடைய முடியும் என்ற நம்பிக்கையே இல்லாத பிறருடைய லட்சியங்களை எடுத்துக்கொள்வதை விட இது முன்னேற்றத்திற்கு நிச்சயமான வழியாகும். உதாரணமாக,
ஒரு குழந்தையிடம் 20 மைல் நடந்து போகச் சொல்வதாக வைத்துக் கொள்வோம். ஒன்று அந்த குழந்தை பிணமாகும். ஏதோ 1000ல் 1 தவழ்ந்து ஊர்ந்து களைத்துப் போய் அரை பிணமாக சென்று சேரும். உலகத்தில் பொதுவாக நாம் செய்ய முயல்வதும் இதுபோன்றதுதான். எந்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலுள்ள ஆண் பெண் அனைவரும் ஒரே போன்ற மனமும் திறமையும் செயல்புரியும் ஆற்றலும் பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வெவ்வேறு லட்சியங்கள் வேண்டும். எந்த லட்சியத்தையும் கேலி செய்ய நமக்கு உரிமை கிடையாது. தன் லட்சியத்தை அடைய ஒவ்வொருவரும் இயன்ற வரியில் முயல வேண்டும். உனது அளவுகோலால் என்னை முடிவு செய்வதும் என் அளவுகோலால் உன்னை பற்றி தீர்மானிப்பதும் சரியானதல்ல. சவுக்கு மரத்தை ஆப்பிள் மரத்தின் தகுதியை வைத்து மதிப்பிடக்கூடாது. அதுபோலவே ஆப்பிள் மரத்தையும் சவுக்கு மரத்தின் தகுதியை வைத்து மதிப்பிடக்கூடாது. ஆப்பிள் மரத்தை மதிப்பிட வேண்டுமானால் ஆப்பிள் மரத்திற்குள்ள தகுதியை வைத்தும் சவுக்கு மரத்தை அதன் தகுதியின் பேரிலும் தான் மதிப்பிட வேண்டும். வேறுபாடுகளுக்கிடையே ஒருமை என்பதுதான் படைப்பின் திட்டம். மனிதர்களுக்கிடையே எவ்வளவுதான் வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவருக்கும் பின்னால் ஒருமை உள்ளது. பலதரப்பட்ட மனிதர்களும் பல்வேறு இனங்களும் படைப்பில் இயல்பாக அமைகின்ற வேறுபாடுகளே. எனவே எல்லோரையும் ஒரே அளவுகோலால் அளக்கவோ எல்லோருக்கும் ஒரே லட்சியத்தை வைக்கவோ கூடாது. அப்படிச் செய்வது இயல்பிற்கு மாறுபட்ட வாழ்க்கை போராட்டத்தை உருவாக்குவதாகும். அதன் விளைவாக மனிதன் தன்னைத்தானே வெறுக்கத் தொடங்குகிறான். அறநெறியிலும் நற்செயல் புரிவதிலிருந்தும் தடுக்கப்படுகிறான். ஒவ்வொருவரும் உன்னதமான தங்கள் சொந்த லட்சியத்தை அடைவதற்காக நடத்தும் போராட்டத்தில் அவர்களை ஊக்கப்படுத்துவதும் அதே வேளையில் முடிந்தவரையில் அந்த லட்சியம் சத்தியத்தை ஒட்டியிருக்கும்படி அமைத்துத் தருவதுமே நமது கடமை. மிகப் பழங்காலத்திலிருந்தே இந்த உண்மையை இந்து மத நீதிநெறிக் கோட்பாடு ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்து மத சாஸ்திரங்களும் நீதி நூல்களும் இல்லறத்தார், துறவியர், பிரம்மச்சாரிகள் என்று வெவ்வேறு நிலையில் இருப்பவர்களுக்கு வெவ்வேறு நியதிகளை கூறுகின்றன. மனிதகுலம் முழுவதற்கும் பொதுவான கடமைகளைத் தவிர ஒவ்வொரு மனிதனுக்கும் சில தனிக் கடமைகளும் இருப்பதாக இந்து மத சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்து தன் வாழ்க்கையை ஒரு மாணவனாகத் தொடங்குகிறான். பின்னர் திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தானாகிறான். வயதான காலத்தில் குடும்பக் கடமைகளிலிருந்து விடுபடுகிறான். இறுதியில் குடும்ப வாழ்வைத் துறந்து துறவியாகிறான். வாழ்வின் இந்த ஒவ்வொரு நிலைக்கும் தனிக் கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்த வாழ்க்கை நிலைகள் எதுவும் தன்னளவில் உயர்ந்தவையும் அல்ல, தாழ்ந்தவையும் அல்ல. திருமணம் செய்து கொண்டவனின் வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாமல் மதப் பணிகளில் ஈடுபட்டுள்ள பிரம்மச்சாரியின் வாழ்வைப் போல் மிகச் சிறந்ததுதான். தெருவில் செல்லும் தோட்டியும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற அரசனைப் போன்றே உயர்ந்தவனும் உன்னதமானவனும்தான். சிம்மாசனத்திலிருந்து மன்னனை அகற்றி தோட்டியின் வேலையைச் செய்யச் சொல்லிப் பாருங்கள். அதுபோலவே தோட்டியை சிம்மாசனத்தில் அமர்த்தி ஆளச் சொல்லுங்கள். எனவே சம்சார வாழ்வில் இருப்பவனை விட அதை துறந்து வாழ்பவன் உயர்ந்தவன் என்று கூறுவது முட்டாள்தனம். வாழ்க்கையில் இருந்து கொண்டே இறைவனை வழிபடுவது உலகத்தை துறந்து அதன் துன்பங்களிலிருந்து விடுபட்டு வாழ்கின்ற சுலபமான வாழ்க்கையை விட மிகவும் கடினமானது. வாழ்க்கையின் 4 நிலைகள் பிற்காலத்தில் இல்லறத்தான், துறவி என்று 2ஆக குறைக்கப்பட்டன. இல்லறத்தான் திருமணம் செய்து கொள்கிறான். நாட்டின் குடிமகனாக இருந்தபடியே கடமைகளை செய்கிறான். துறவி தன் ஆற்றல் முழுவதையும் பிரச்சாரம், வழிபாடு என்று மத வாழ்க்கையில் செலவிடுகிறான். இதனை பற்றி கூறுகின்ற மகா நிர்வாண தந்திரம் என்ற நூலிலிருந்து நான் சில பகுதிகளை இப்போது படிக்கிறேன். குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு எல்லா கடமைகளையும் சிறப்பாக செய்வது எவ்வளவு கடினமானது என்பதை இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இல்லறத்தான் இறைபக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும். இறைஞானமே அவனது லட்சியமாக இருக்க வேண்டும். அதே வேளையில் அவன் இடையீடின்றி செயல்புரிய வேண்டும். தன் கடமைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். செயல்கள் அனைத்தின் பலனையும் அவன் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். வேலை செய்துவிட்டு அதன் பலனை பொருட்படுத்தாமல் இருப்பது, ஒருவனுக்கு உதவி செய்த பின் அவன் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் இருப்பது, ஒரு வேலையை செய்துவிட்டு அதனால் பெயரோ புகழோ வருமா, எதுவுமே கிடைக்காமல் போகுமா என்பது பற்றி சிறிதும் சிந்திக்காமல் இருப்பது, இவை மிகவும் கடினமான காரியங்கள்.
உலகமே புகழும் என்றால் வடிகட்டின கோழை கூட வீரனாக மாறிவிடுவான். சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமானால் அது தன் மீது புகழ்கொடியை ஏற்றுகிறது என்றால் கடைந்தெடுத்த முட்டாள் கூட வீரதீர செயல்களைச் செய்துவிடுவான். ஆனால் பிறர் ஆமோதிப்பதை எதிர்பார்க்காமல் தொடர்ந்து நன்மை செய்வது என்பதுதான் உண்மையிலேயே ஒருவன் செய்ய முடிந்த தியாகங்களுள் தலைசிறந்தது. இல்லறத்தானின் முதற்கடமை வாழ்க்கைக்கான பொருள் ஈட்டுவது. ஆனால் பொய் சொல்லியோ ஏமாற்றியோ கொள்ளையடித்தோ அவன் அதைச் செய்யாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். தன் வாழ்க்கை இறைவனுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் சேவை செய்வதற்காக அமைந்துள்ளது என்பதை அவன் மறக்கக்கூடாது. தாயும் தந்தையும் கண்கண்ட தெய்வங்கள் என்பதை உணர்ந்து இல்லறத்தார் எப்போதும் எல்லா வழிகளிலும் அவர்களை மகிழ்ச்சியுறச் செய்ய வேண்டும். தாயும் தந்தையும் மகிழ்ச்சியடைந்தால் இறைவனும் மகிழ்ச்சியடைகிறார். பெற்றோரிடம் கடின வார்த்தைகள் பேசாத பிள்ளை உண்மையிலேயே சிறந்தவன். பெற்றோரின் முன்னர் ஒருவன் கேலியோ கிண்டலோ செய்யக்கூடாது. படபடப்பாக நடந்து கொள்ளக்கூடாது. கோபத்தையோ ஆத்திரத்தையோ காட்டக்கூடாது. தாய் தந்தையரின் முன் பணிந்து வணங்க வேண்டும். அவர்களின் முன்னால் எழுந்து நிற்க வேண்டும். அவர்கள் கூறும் வரை உட்காரக்கூடாது. தாய் தந்தை குழந்தைகள் மனைவி மற்றும் ஏழைகளுக்கு உணவும் உடையும் வழங்காமல் இல்லறத்தான் தான் மட்டும் ஏற்றுக்கொள்வானானால் அவன் பாவம் செய்தவனாவான். இந்த உடல் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் தாயும் தந்தையும். அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக 1000 துன்பங்களையும் ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுபோலவே ஒருவன் தன் மனைவிக்குச் செய்ய வேண்டிய கடமைகளும் உள்ளன. மனைவியை திட்டக்கூடாது. அவளை தன் தாயைப் போன்றே போற்றி காக்க வேண்டும். கடுமையான துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் கூட அவன் மனைவியிடம் கோபம் காட்டக்கூடாது. மனைவியைத் தவிர வேறு பெண்ணை ஒருவன் நினைப்பானானால், மனத்தாலேனும் அவளைத் தீண்டுவானானால் அவன் இருள் சூழ்ந்த கொடிய நரகத்தை அடைவான். பெண்களுக்கு முன்னால் ஒருவன் முறையற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது. தன்னைப் பற்றி பெருமை அடித்துக் கொள்ளக்கூடாது. நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லறத்தான் தன் மனைவியை பணம், ஆடைகள், அன்பு, நம்பிக்கை, இனிய மொழிகள் இவற்றால் எப்போதும் மகிழ்விக்க வேண்டும். அவளை தொந்தரவு செய்கின்ற எதையும் செய்யக்கூடாது. கற்பு நிறைந்த மனைவியின் அன்பை பெறுவதில் வெற்றி பெற்றவன் தன் கடமையில் வெற்றி பெற்றுவிட்டான். அவனுக்கு எல்லாவித நற்குணங்களும் வந்து சேர்கின்றன. கீழ்க்கண்டவை ஒருவன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாகும். 4ஆம் வயது வரை ஒருவன் தன் மகனை அன்போடு போற்றி வளர்க்க வேண்டும். 16 வயது வரை கல்வி புகட்ட வேண்டும். 20 வயதில் அவனை எங்காவது ஒரு வேலையில் அமர்த்த வேண்டும். அதன் பிறகு அவனை தனக்கு சமமாகவும் அன்போடும் நடத்த வேண்டும். மகளையும் இதுபோலவே அன்போடு வளர்க்க வேண்டும். மிகுந்த கவனத்துடன் அவளை கல்வி கற்கச் செய்ய வேண்டும். அவளை திருமணம் செய்து கொடுக்கும்போது அவளுக்கு நகைகளும் சொத்துக்களும் தர வேண்டும். அதுபோலவே போற்றுதலுக்கு உரியவர்களையும் நல்லவர்களையும் மதிக்காதிருப்பதும் பெரிய குற்றமாகும். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் அவன் அவசரப்படக்கூடாது. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்காக முறைதவறி எல்லா இடங்களிலும் செல்லக்கூடாது. நண்பராக்கிக் கொள்ள விரும்புபவர்களின் செயல்களையும் அவர்கள் பிறருடன் பழகும் விதத்தையும் கவனிக்க வேண்டும். அதை ஆராய வேண்டும். அதன் பிறகே நண்பர்களாக்கிக் கொள்ள வேண்டும். 3 விஷயங்களை அவன் பேசக்கூடாது. தன் புகழை பொது இடத்தில் பேசக்கூடாது. தன் பெயரையோ திறமையையோ தானே பரப்பக்கூடாது. செல்வத்தைப் பற்றியோ தன்னிடம் தனிமையில் பிறர் சொன்னதையோ சொல்லக்கூடாது. தான் ஏழையென்றோ பணக்காரனென்றோ எதுவும் அவன் பேசுவது நல்லதல்ல. அவன் தன் செல்வத்தைப் பற்றி பெருமையடித்துக் கொள்ளக்கூடாது. இந்த விஷயங்களை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும். இது உலக வழக்கு மட்டுமல்ல, அவனது கடமையுமாகும். இவற்றையெல்லாம் அவன் கடைபிடிக்கவில்லை என்றால் அவன் நன்னெறியில் செல்லாதவன் என்று கருத வேண்டும். இல்லறத்தான் சமுதாயம் முழுவதன் ஆதாரமாகவும் தாங்கும் தூணாகவும் இருக்கிறான். சமுதாயத்தில் முக்கியமாக சம்பாதிப்பவன் அவனே.
ஏழைகள், பலவீனர்கள், குழந்தைகள், வேலை செய்யாத பெண்கள் ஆகிய எல்லோரும் அவனைச் சார்ந்தே வாழ்கிறார்கள். எனவே அவன் செய்தேயாக வேண்டிய கடமைகள் உள்ளன. இந்த கடமைகள் அவற்றை திறம்பட செய்கின்ற வலிமையை அவனுக்கு தருபவையாக அமைய வேண்டும். தனது லட்சியத்திற்கு பொருந்தாத கீழான செயல்களை செய்கிறோம் என்ற உணர்வை அவனுக்கு தருபவையாக அமையக்கூடாது. பலவீனம் காரணமாக அவன் எதையாவது செய்துவிட்டாலோ ஏதேனும் குற்றம் செய்துவிட்டாலோ அதை எல்லோரிடமும் சொல்லக்கூடாது. அவன் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு முயற்சி தோல்வியையே தழுவும் என்று கண்டால் அதையும் பிறரிடம் அவன் சொல்லக்கூடாது. இப்படி தன்னை வெறிப்படுத்திக் கொள்வது தேவையில்லாதது மட்டுமல்ல, அது அவனது உறுதியை பாதித்து அவனது சொந்த கடமைகளையும் ஆற்ற முடியாமல் செய்துவிடும். அதே வேளையில் இவற்றை அடைய அவன் கடினமாக பாடுபட வேண்டும். முதலில் அறிவு, இரண்டாவது செல்வம். இது அவனது கடமை. கடமையை செய்யாதவன் மனிதனே அல்ல. செல்வம் சேர்ப்பதற்காக பாடுபட்டு உழைக்காத இல்லறத்தான் நன்னெறியை பின்பற்றாதவன். அவன் உத்வேகமில்லாதவனாகவும் சோம்பல் வாழ்க்கையில் திருப்தியடைபவனாகவும் இருப்பவன் நன்னெறியில் செல்லாதவன். ஏனென்றால் அவனை நம்பி நூற்றுக்கணக்கானோர் உள்ளனர். அவன் செல்வந்தனானால் நூற்றுக்கணக்கானோர் உதவி பெறுவார்கள். செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற துடிப்போடு ஒரு 100 பேராவது இந்த நகரத்தில் இல்லை என்றால், அவர்கள் பணம் சேர்க்கவில்லை என்றால், இந்த நாகரீகமும் இந்த அன்னசத்திரங்களும் மாளிகைகளும் இங்கே இருந்திருக்குமா? எனவே பணம் சேர்ப்பது தவறல்ல. ஏனென்றால் அந்த பணம் பகிர்ந்தளிக்கவே பயன்படுகிறது. வாழ்க்கை மற்றும் சமுதாயத்தின் மையமாக இல்லறத்தான் இருக்கிறான். எனவே நல்வழியில் செல்வம் சேர்ப்பதும் செலவிடுவதும் அவனுக்கு ஒரு வழிபாடாகிறது. நல்ல காரியங்களுக்காக நல்ல வழிகளில் பணம் சம்பாதிப்பதற்காக உழைக்கின்ற இல்லறத்தான் செய்வதும், குகையில் அமர்ந்து முக்திக்காக பிரார்த்தனை செய்கின்ற தபஸ்விகள் செய்வதும் விஷயத்தில் ஒன்றுதான். இறைவனிடமும் அவனது படைப்பின் மீதும் உண்டாகின்ற பக்தியால் ஊந்தப்பட்ட ஒரே நற்பண்பின் 2 பக்கங்களான சரணாகதி, தியாகம் என்பவற்றையே நாம் காண்கிறோம். நற்பெயர் பெற அவன் எல்லா வழிகளிலும் பாடுபட வேண்டும். சூதாடுவதையும் தீயோர் சேர்க்கையையும் விட வேண்டும். பொய் பேசக்கூடாது. பிறருடைய துன்பத்திற்கு எந்த விதத்திலும் காரணமாகக்கூடாது. பல நேரங்களில் மனிதர்கள் தங்களால் இயலாத ஒன்றில் ஈடுபட்டு விடுகிறார்கள். எனவே அதை செய்து முடிப்பதற்காக மற்றவர்களை ஏமாற்ற நேரிடுகிறது. அத்துடன் எல்லா விஷயங்களிலும் காலத்தின் பங்கை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் தோல்வியாக இருந்தது மற்றொரு வேளையில் பெரிய வெற்றியாக மாறிவிடக்கூடும். இல்லறத்தான் உண்மையே பேச வேண்டும். அதையும் மென்மையாகவும் பிறர் விரும்புகின்ற வகையிலும் பிறருக்கு நன்மை செய்கின்ற விதத்திலும் பேச வேண்டும். பிறருடைய விஷயங்களைப் பற்றி அவன் பேசக்கூடாது. குளங்கள் வெட்டுதல், சாலை ஓரங்களில் மரங்கள் நடுதல், மக்களுக்கும் விலங்குகளுக்கும் சத்திரங்கள் கட்டுதல், சாலைகளும் பாலங்களும் அமைத்தல் போன்ற பணிகளைச் செய்யும் இல்லறத்தான் பரமயோகிகள் செல்லும் குறிக்கோளை நோக்கி பயணம் செய்கிறான். இல்லறத்தார்களின் இந்த கடமைகள் கர்மயோக கோட்பாட்டின் ஒரு பகுதியாகும். அந்த நூலின் பிற்பகுதியில் சொந்த நாட்டிற்காகவோ மதத்திற்காகவோ போரிட்டு மரணமடைபவன் தியானத்தின் மூலம் ஒரு யோகி செல்கின்ற அதே இடத்திற்கு செல்கிறான். 8.6.7 என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவனுக்கு கடமையாக அமைவது மற்றொருவனுக்கும் அவ்வாறே அமைய வேண்டும் என்பதில் இல்லை என்பது இதன் மூலம் காட்டப்படுகிறது. அதே வேளையில் ஒரு கடமை மனிதனை தாழச் செய்கிறது என்றோ மற்றொன்று உயர்வைத் தரும் என்றோ அந்த நூல் கூறவில்லை. ஒவ்வொரு கடமைக்கும் தனக்கென்று ஓர் இடம் உள்ளது. எந்த சூழ்நிலையில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அமைந்துள்ள கடமைகளை நாம் செய்ய வேண்டும். இவற்றிலிருந்து ஒரு கருத்து தெரிவாகிறது. அது எல்லா பலவீனங்களையும் ஒதுக்கித் தள்ள வேண்டும் என்பதாகும். எங்களுடைய தத்துவம், மதம், செயல் என்று எல்லாவற்றின் உபதேசங்களிலும் நான் விரும்புகின்ற ஒரு சிறந்த கருத்து இது. நீங்கள் வேதங்களை படித்தீர்களானால் பயமின்மை என்னும் வார்த்தை திரும்பத் திரும்ப கூறப்படுவதைக் காணலாம். எதற்கும் பயப்படாதீர்கள். பயம் பலவீனத்தின் அடையாளம். உலகத்தின் கேலியையோ அவமதிப்பையோ பொருட்படுத்தாமல் ஒருவன் தன் கடமைகளை செய்து கொண்டே போக வேண்டும்.
இறைவனை வழிபடுவதற்காக உலகத்தை துறந்து செல்கின்ற ஒருவன் உலகத்தில் வாழ்ந்து உலகின் நன்மைக்காக செயல்புரிந்து கொண்டிருப்போர் எல்லாம் இறைவனை வழிபடாதவர்கள் என்று நினைக்கக்கூடாது. அதுபோலவே குடும்பத்தில் மனைவி மக்களோடு வாழும் இல்லறத்தான் உலகை துறந்து வாழும் துறவியரை பயனற்ற நாடோடிகள் என்று கருதக்கூடாது. அவரவர் இடத்தில் ஒவ்வொருவரும் பெரியவரே. இந்த கருத்தை ஒரு கதை மூலம் விளக்குகிறேன். ஓர் அரசன் தன் நாட்டிற்கு வருகின்ற துறவிகளையெல்லாம் உயர்ந்தவன் யார், உலகை துறந்து துறவியானவனா, உலகில் வாழ்ந்து தன் கடமைகளை செய்து வாழும் இல்லறத்தானா என்று கேட்பது வழக்கம். அறிவாளிகள் பலர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வந்தார்கள். சிலர் துறவிகளே சிறந்தவர்கள் என்றனர். அரசன் அவர்களின் கூற்றை நிரூபிக்கச் சொன்னான். அவர்களால் முடியாமல் போகவே அவர்களை திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபடுமாறு கட்டளையிட்டான். வேறு சிலர் வந்து தன் கடமைகளை செய்து வாழும் இல்லறத்தானே சிறந்தவன் என்று கூறினர். அதையும் அரசன் நிரூபிக்கச் சொன்னான். அவர்கள் நிரூபிக்காதபோது அவர்களையும் இல்லறத்தார்களாக வாழும்படிக்கு கட்டளையிட்டான். சுயம்வரத்தில் அரசகுமாரிகள் தங்கள் கணவனை தேர்ந்தெடுப்பது இந்தியாவில் பண்டைய வழக்கமாக இருந்தது. தனக்கு கணவனாக வரப்போகின்றவன் இப்படி இருக்க வேண்டுமென்று ஒவ்வொரு அரசகுமாரியும் சில எண்ணங்களை கொண்டிருந்தாள். சிலருக்கு ஈடற்ற அழகன் வேண்டும், சிலருக்கு அறிவில் சிறந்தவன் வேண்டும், சிலருக்கு பெரிய செல்வந்தன் வேண்டும். அண்டை அயல் நாடுகளின் ராஜகுமாரர்களெல்லாம் நன்றாக அலங்கரித்துக் கொண்டு சுயம்வரத்திற்கு வருவார்கள். சில வேளைகளில் அவர்கள் தங்களுடன் ஓர் அறிவிப்பாளனையும் அழைத்து வருவார்கள். அவன் அந்த ராஜகுமாரனின் அருமை பெருமைகளையெல்லாம் எடுத்துக் கூறி அந்த இளவரசி அவனை மணந்து கொண்டால் என்னென்ன நன்மை உண்டாகும் என்பதை அறிவிப்பான். ராஜகுமாரி அலங்கரிக்கப்பட்ட ஒரு பல்லக்கில் அமர்ந்தபடி ஒவ்வொரு ராஜகுமாரனிடமும் வந்து அவனை பற்றிய விவரங்களையெல்லாம் கேட்பாள். திருப்தியடையாவிட்டால் முன்னே செல்லுங்கள் என்று பல்லக்கு சுமப்பவர்களிடம் கூறுவாள். நிராகரிக்கப்பட்ட ராஜகுமாரர்களை பின்னர் பார்ப்பதே இல்லை. தனக்கு பிடித்தவனை கண்டுகொண்டால் உடனே அவன் கழுத்தில் ஒரு மலர் மாலையை அணிவிப்பாள். அவன் அவளை மணப்பான். நமது துறவியும் மன்னனும் சென்ற அந்த நாட்டின் இளவரசிக்கும் இந்த சுயம்வர விழாதான் நடந்து கொண்டிருந்தது. அவள் உலகிலேயே பேரழகு வாய்ந்தவளாக இருந்தாள். அவளை மணந்து கொள்பவன் அவளுடைய தந்தைக்குப் பிறகு அந்த நாட்டின் அரசனாவான். அவள் பேரழகன் ஒருவனை மணக்க விரும்பினாள். இதற்கு முன்பும் எத்தனையோ சுயம்வரங்கள் நடந்தன. அவளுக்கு யாரையும் பிடிக்கவில்லை. அவளால் யாரையும் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. இந்த சுயம்வரம் முன்பு நடந்த எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்ததாக இருந்தது. முன்பை விட அதிகமானோர் கலந்து கொண்டிருந்தனர். ராஜகுமாரி பல்லக்கில் அமர்ந்து ஒவ்வொருவராக பார்த்தாள். ஆனால் எல்லோரையுமே ஒதுக்கிவிட்டாள். இந்த முறையும் சுயம்வரம் தோல்விதானோ என்று எல்லோரும் கவலைப்பட்டனர். அப்போது அந்த மண்டபத்திற்குள் இளந்துறவி ஒருவர் நுழைந்தார். கம்பீரமும் அழகும் நிறைந்த அவர் அங்கே வந்தது சூரியனே வானத்தை விட்டு பூமியில் வந்தது போல் இருந்தது. அந்த மண்டபத்தின் ஒரு மூலையில் நின்று கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்று அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அங்கே வந்த இளவரசி அவரது அழகில் தன்னை பறிகொடுத்து கையில் இருந்த மாலையை அவரது கழுத்தில் சூட்டினாள். இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த துறவி அதிர்ச்சியுற்றவராக, என்ன முட்டாள்தனமிது, நான் ஒரு துறவி, எனக்கென்ன திருமணம் என்று கூறி மாலையை கழற்றி கீழே எறிந்தார். இதைக் கண்ட அந்த நாட்டு அரசர், இந்த துறவி ஏழையாக இருப்பதால் இளவரசியை மணந்து கொள்ள பயப்படுகிறான் என்று நினைத்து, என் மகளை மணந்து கொண்டதும் இந்த நாட்டின் பாதி உனக்கு சொந்தமாகும், நான் இறந்த பிறகு முழு நாடும் உனக்கே என்று கூறி அந்த மாலையை எடுத்து மறுபடியும் அந்த துறவியின் கழுத்தில் போட்டான். துறவியோ மீண்டும் மாலையை கழற்றி வீசி எறிந்து, மடத்தனம், திருமணம் செய்து கொள்ள நான் விரும்பவில்லை என்று கூறிவிட்டு சற்றென்று அந்த மண்டபத்திலிருந்து வெளியேறினார்.
இதற்குள் இளவரசி அந்த துறவியிடம் அளவற்ற காதல் கொண்டு விட்டாள். ஒன்று நான் அவரை மணந்து கொள்ள வேண்டும் அல்லது உயிரை விட வேண்டும் என்று கூறியபடியே அவரை திரும்ப அழைத்து வருவதற்காக அவர் பின்னாலேயே சென்றாள். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த நம் துறவி தான் அழைத்து வந்த அரசனைப் பார்த்து, மன்னா, நாம் அந்த இருவரையும் தொடர்ந்து செல்வோம் என்று கூறினார். பின்னர் இருவரும் இளவரசி தங்களை பார்த்துவிடாதபடி அவர்களை தொடர்ந்து சென்றனர். இளவரசியை மணக்க மறுத்த இளந்துறவி நகரத்தை விட்டு பல மைல் தொலைவு நடந்து போய்விட்டார். ஒரு காட்டின் அருகே வந்ததும் அதற்குள் நுழைந்தார். தொடர்ந்து வந்த இளவரசியும் காட்டிற்குள் நுழைந்தாள். நமது துறவியும் அரசனும் பின்தொடர்ந்தனர். அந்த இளந்துறவிக்கு காடும் குறுகிய பாதைகளும் அத்துப்படியாக இருந்தது. சட்டென்று அவற்றுள் ஏதோ ஒரு வழியில் நுழைந்து மறைந்து விட்டார். இளவரசியால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. காடு முழுவதும் அலைந்து திரிந்தும் அவரை கண்டுபிடிக்க முடியாமல், வெளியேறவும் வழியறியாமல் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். அப்போது நமது துறவியும் அரசனும் அவளிடம் சென்று, அழாதே, நீ வெளியே செல்ல நாங்கள் வழிகாட்டுகிறோம். இப்போது மிகவும் இருட்டிவிட்டதால் வழிகாண்பது சிரமம். இதோ பெரிய மரம் ஒன்று உள்ளது. இதன் அடியில் இன்றிரவு தங்கலாம். காலையில் உனக்கு வழிகாட்டுகிறோம் என்றனர். அந்த மரத்தில் ஒரு குருவியும் அதன் மனைவியும் 3 குஞ்சுகளும் ஒரு கூட்டில் வாழ்ந்து வந்தன. அந்தச் சின்னஞ்சிறு குருவி மரத்திற்கு கீழே வந்து தங்கியுள்ள மூவரையும் பார்த்து தன் மனைவியிடம், என் அன்பே, இப்போது என்ன செய்வது? நம் வீட்டில் சில விருந்தினர் வந்துள்ளனர். இது குளிர்காலம் வேறு, நெருப்பு கூட இல்லையே என்று கவலையுடன் கூறியது. பின்னர் எங்கோ பறந்து சென்று எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சுள்ளியை கொண்டு வந்து அந்த 3 பேருக்கும் முன்னால் போட்டது. அவர்கள் மேலும் சில சுள்ளிகளை சேர்த்து தீயை வளர்த்து குளிர்காய்ந்தார்கள். அப்போதும் குருவிக்கு மனநிறைவு ஏற்படவில்லை. மீண்டும் அது தன் மனைவியை பார்த்து, அன்பே, இப்போது என்ன செய்வது? அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மால் எதுவும் கொடுக்க முடியவில்லையே. நாமோ இல்லறத்தினர். வீடு தேடி வருபவர்களின் பசியை தீர்ப்பது நமது கடமை. அதற்காக என்னால் முடிந்ததை நான் செய்தாக வேண்டும். என் உடம்பை அவர்களுக்கு உணவாகத் தருகிறேன் என்று கூறியபடி அவர்கள் வளர்த்திருந்த நெருப்பில் பாய்ந்து மாண்டது. மரத்தடியில் இருந்த மூவரும் அந்த குருவி நெருப்பில் வீழ்வதை பார்த்தார்கள். தடுக்கவும் முயன்றார்கள். ஆனால் குருவி மிக வேகமாக நெருப்பில் வீழ்ந்துவிட்டது. அந்த குருவியின் மனைவி தன் கணவனின் செயலை பார்த்தது. பின்னர், இங்கோ 3 பேர் இருக்கிறார்கள். ஒரு சிறிய பறவையின் உடல் எப்படி அவர்களது பசியை தீர்க்கும்? அது போதாது. கணவரின் முயற்சி வீணாகாமல் காப்பது மனைவியான என் கடமை. அவர்களுக்கு என் உடலும் கிடைக்கட்டும் என்று கூறி தானும் தீயில் வீழ்ந்தது. நடந்தவை அனைத்தையும் 3 குஞ்சுகளும் கண்டன. தங்கள் விருந்தினர்களுக்கு போதுமான உணவு இல்லாததைக் கண்ட அவை, நம் பெற்றோர் தங்களால் முடிந்ததை செய்தார்கள். அப்படியும் உணவு போதவில்லை. பெற்றோரின் பணியை தொடர்வது நம் கடமை. நமது உடலும் போகட்டும் என்று பேசியபடியே 3 அந்த நெருப்பிற்குள் வேகமாக வீழ்ந்து இறந்தன. நடந்ததைக் கண்டு திகைத்த அந்த மூவருக்கும் அந்த குருவிகளின் உடலை தீண்டவும் மனம் வரவில்லை. உணவு எதுவும் இன்றியே அவர்கள் இரவை கழித்தனர். பொழுது விடிந்ததும் துறவியும் அரசனும் இளவரசி வெளியேற வழிகாட்டினர். அவள் தன் தந்தையிடம் திரும்பினாள். பின்னர் நமது துறவி அரசனிடம், மன்னா, தான் இருக்குமிடத்தில் ஒவ்வொருவரும் உயர்ந்தவர்கள் என்பதைக் கண்டுகொண்டாயல்லவா? நீ இல்லறத்தானாக வாழ விரும்பினால் இந்த பறவைகளைப் போல் எந்த வினாடியும் பிறருக்காக உன்னை தியாகம் செய்வதற்கு தயாராக வாழ வேண்டும். உலகைத் துறந்து வாழ விரும்பினால் மிக அழகான பெண்ணையும் பேரரசையும் துரும்பென உதறிச் சென்ற அந்த இளந்துறவியைப் போலிரு. இல்லறத்தானாக விரும்பினால் உன் வாழ்வை மற்றவர்களின் நன்மைக்காக ஒரு பலியாக அர்ப்பித்துவிடு. துறவு வாழ்வை தேர்ந்தெடுத்தால் அழகையோ பணத்தையோ பதவியையோ ஏறெடுத்தும் பார்க்காதே. அவரவர் நிலையில் அவரவர் பெரியவரே. ஆனால் ஒருவரின் கடமை மற்றொருவரின் கடமை ஆகாது என்றார்.